இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த மில்லுக்குள்ள நம்ம இலக்கியாக்கு வேலை கிடைச்சது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகிக்கும், நம்ம ரேவதிக்கும் வேலை குடுத்துருக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு உண்மை நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சுன்னா, ரொம்பவே சிக்கல்ல முடியும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல இந்த இலக்கியா இந்த ஒரு மில்லுக்கு வேலை கேட்கறதுக்காக வீட்டோட நிலைமைய புரிஞ்சுகிட்டு, இந்த பூஜா கிட்ட வேலை கேட்டிருக்குங்க. ஆனா வந்த இடத்துல இவங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸ் ஆகுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு வரப்போற புருஷன் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஏன்னா, உங்களுடைய மனசுக்கு நல்லதே நடக்குன்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த பூஜா இருந்துக்கிட்டு, உங்களுக்கு இருக்கிற புருஷன் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா, உங்களுடைய இந்த ஒரு பணிவுக்கும், இந்த ஒரு அன்புக்கும் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்ற மாரி இந்த பூஜாவும் பதிலடியா சொல்லிட்டு இருக்குங்க. ஆனா, இவங்க 2 பேரையும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம கௌதம் தான்னு தெரிஞ்சவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம இலக்கியாக்கு இந்த ஒரு மில்லுல வேலை கிடைச்சாச்சுங்க. ஆனா, இதுவே வந்துட்டு முடிவா கிடையாதுங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அம்மா வராங்க, நம்ம ரேவதி வராங்க. ஏன்னா, கௌதம் ஒருத்தனோட தலையில மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டத்த சுமக்க விடக்கூடாது. வீட்டோட நிலைமை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிக்கல்ல முடியும். நம்ம வந்துட்டு நம்மளும் வேலைக்கு போலாம். வீட்ல சும்மா தானே இருக்குன்னு நம்ம ஜானகியும் இந்த இந்த ரேவதியும் வந்துட்டு இந்த ஒரு இன்டர்வியூக்கு வராங்க. ஆனா, உண்மையிலேயே இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகமா மாறிடுச்சு. ஏன்னா, இலக்கியா தான் வந்துட்டு இப்ப இன்டர்வியூக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருமே வீட்ட லாக் பண்ணிட்டு எங்க போயிருந்தாங்க? எதற்காக போயிருந்தாங்க? அப்படின்ற ஒரு கேள்விய வந்துட்டு நம்ம இலக்கியா எழுப்புறாங்க. ஏன்னா, எல்லாருக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்துட்டு நம்ம இலக்கியா முடிச்சுட்டாங்க. ஆனா, நம்ம இலக்கியாக்கு பின்னாடி தாங்க நம்ம ஜானகி அம்மாவா இருக்கட்டும், இந்த ரேவதியா இருக்கட்டும் முடிச்சாங்க. இதிலயே வந்துட்டு அளவு கடந்த இந்த ஒரு சந்தேகத்த நம்ம இலக்கியா எல்லார் மேலயும் விதைச்சுட்டாங்க. கண்டிப்பா நம்ம கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வரட்டும். ஆக்ரோஷமான கோவத்துல தாங்க ஈடுபட போறேங்க. ஏன்னா, நம்ம ஜானகி அம்மாவுக்கும், நம்ம ரேவதிக்கும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, இப்ப எந்த ஒரு உண்மையுமே தெரியாம மறைமுகமா இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த காரணத்துக்கு இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன இந்த கார்த்திகேயும், இந்த அஞ்சலியும் சும்மா மட்டும் விடக்கூடாதுங்க. ஏன்னா, இப்ப வரைக்குமே வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வந்ததுலேருந்து கஷ்டத்த மட்டும் தாங்க அனுபவிச்சுட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்னு இவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி கிட்ட நம்ம ரேவதியோட வாழ்க்கைய பத்தி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. எந்த ரூபத்துல இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எப்படி இந்த ரேவதிய தாக்குவான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா, முன்ன ஒரு டைம் வந்துட்டு நம்ம இலக்கியம் இருந்ததுனால தப்பிச்சுட்டாங்க. ஆனா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் உன்ன விடமாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு கையும் களவுமா என்கிட்ட சிக்குவ. அதுதான் உனக்கு கடைசியான நாளுன்ற மாரி ரொம்பவே அதிகாரத்தோட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா, இப்ப வரைக்குமே வந்துட்டு நம்ம இலக்கியம் என்ன ஒரு தன்னம்பிக்கையில இருக்குன்னாங்கவா, விட்டதா நம்ம வந்துட்டு புடிக்கணும். இந்த அஞ்சலியா இருக்கட்டும், இந்த பைரவியா இருக்கட்டும் எல்லாமே திட்டம் போட்டு நம்மள பழி வாங்குனாங்க. அதனால வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும்னா, அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சா மட்டும் தான் முடியும். அதுக்கான காரியத்த தான் நான் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில இதுக்கான முடிவும் வந்துட்டு நம்ம இலக்கியா தாங்க எழுத போறாங்க. ஏன்னா, எப்படியோ ஒண்ணு வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள போயிரணும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே அஞ்சலிக்கும், பைரவிக்கும் சரியான போட்டி நடந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. கூறு போட்டு அந்த ஒரு சேர்மன் பதவிய 2 பேரும் வித்துட்டு இருக்கிற மாரி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பைரவி வந்துட்டு இல்லாத தப்பெல்லாம் நம்ம அஞ்சலி மேல போட்டு, இந்த ஒரு காசு காணாம போனதுக்கு நம்ம அஞ்சலி தான் காரணம்னு சொல்லி கார்த்திக் மத்தியில ரொம்ப பெரிய குழப்பத்த ஏற்படுத்தி, திரும்ப நம்ம பைரவிய அந்த ஒரு கம்பெனிக்கு கார்த்திக்கே கூட்டுட்டு போற மாரி ஒரு நிலைமைய வர வச்சுட்டாங்க. ஆனா, நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு கையும் ஓடல, காலும் ஓடல. நம்ம வந்துட்டு ரூ. 1,00,000 பணம் சிந்தாமணி அம்மா அக்கவுண்ட்டுக்கு அனுப்பவே கிடையாது. அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறபோது தாங்க தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, நம்ம பைரவி தாங்க. பைரவியோட சூழ்ச்சியில எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு பிரமாதமா நடந்துட்டு இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களே.